அடிக்கடி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களா? அப்போ உங்களுக்கான ஒரு குட் நியூஸை தாங்க இன்னைக்கு வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். நம்ம வந்து ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணும்போது டிக்கெட் புக் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆட்டோ அப்கிரேடேஷன் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம வந்து ஆட்டோ அப்கிரேடேஷனை கிளிக் பண்ணும்போது நம்ம புக் பண்ண டிக்கெட்ஸில் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து டிக்கெட்ஸ் அப்கிரேட் ஆகி நமக்கு வந்து சில டைம் டிக்கெட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஆட்டோ அப்கிரேடேஷன் வந்து எல்லா ட்ரெயின்லேயும் இல்லாமல் ஸ்லீப்பர் கோச்சஸ்க்கு மட்டும்தான் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து சீட்ஸுக்கும் இப்போ வந்து ஆட்டோ அப்கிரேடேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் நார்மலாக ஸ்லீப்பர் கோச்சில் வந்து டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது ஸ்லீப்பர் கோச்சில் அவைலபிலிட்டி இல்லாமல் ஏசி கோச்சஸில் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஸ்லீப்பர் கோச்சில் டிக்கெட் புக் பண்ணால் கூட அந்த டிக்கெட் வந்து அப்கிரேட் ஆகி தேர்ட் ஏசிலையோ செகண்ட் ஏசிலையோ உங்களுக்கு டிக்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இதே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போதே ஏசியில் புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டிக்கெட் வந்து செகண்ட் ஏசிக்கு கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போதே செகண்ட் ஏசியில் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு டிக்கெட்ஸ் அவைலபிள் இல்லை அப்படின்னா உங்களோட டிக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஏசிக்கு கூட அப்கிரேட் ஆக வாய்ப்பு இருக்குங்க. இப்போ இதில் இது என்னப்பா பிரமாதம், இதை விட ஒரு ஸ்பெஷலைட்ட ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து சிட்டிங் சீட்ஸுக்கும் ஆட்டோ அப்கிரேடேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நார்மலாக நீங்கள் உட்காந்துட்டு போகிற ட்ரெயினில் ஒரு சாதா டிக்கெட் புக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது அப்போ வந்து அந்த டிக்கெட்ஸில் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆட்டோ அப்கிரேடேஷன் கிளிக் பண்ணனால உங்களோட டிக்கெட்ஸ் வந்து அப்கிரேட் ஆகி உங்களுக்கு ஏசியில் சார்கார் டிக்கெட்ஸ் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இதில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போதே நீங்கள் சார்கார் டிக்கெட்ஸ் புக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிக்கெட்ஸ் வந்து அப்கிரேட் ஆகி உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் சார்காரில் கூட டிக்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உண்மையிலே இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து டிக்கெட்ஸ் அப்கிரேட் ஆச்சு அப்படின்னா இது நிறைய பேர்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து சீசன் டைமில் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா சீசன் டைமில் எல்லா கோச்சஸ்லையும் டிக்கெட் வந்து ஃபுல்லாக இருக்கும். அதனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகிறது கஷ்டம்தான். இது எப்போ ஈஸியாக ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நான் சீசன் டைமில் நிறைய பேர் வந்து ஸ்லீப்பர் கோச்சஸ் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணுவாங்க. அப்போ அந்த சமயத்தில் வந்து நீங்கள் ஸ்லீப்பர் கோச்சுக்கு வந்து ட்ரை பண்ணும்போது அப்போ ஸ்லீப்பர் கோச்சில் அவைலபிலிட்டி இல்லாமல் ஏசி கோச்சஸில் நிறைய அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நீங்கள் நார்மலாக ஸ்லீப்பர் கோச்சில் டிக்கெட் புக் பண்ணுறது அந்த டிக்கெட் அப்கிரேட் ஆகி ஏசியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் சீட்ஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து சாதா டிக்கெட் புக் பண்ணீங்க அப்படின்னா அது அப்கிரேட் ஆகி நெக்ஸ்ட் லெவல் டிக்கெட்ஸும் கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்கு. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது ட்ரெயினில் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நான் கூட நிறைய தடவை இந்த மாதிரி டிக்கெட் புக் பண்ணும்போது ஆட்டோ அப்கிரேடேஷன் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணனால நான் சாதாரணமாக ஸ்லீப்பர் கோச் புக் பண்ணும்போது எனக்கு ஏசியில் கூட டிக்கெட் கிடச்சிருக்கு. அதனால் நீங்கள் எப்பயுமே ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது மறக்காமல் ஆட்டோ அப்கிரேடேஷன் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கிளிக் பண்ணாதான் நமக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணும்போது அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா நம்மளோட டிக்கெட்ஸ் வந்து அப்கிரேட் ஆகும். இல்லைன்னா இந்த மாதிரி அப்கிரேட் ஆகாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரெயின் டிக்கெட்ஸ் புக் பண்ணும்போது உங்களோட டிக்கெட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகி நீங்கள் ஏசியில் போயிருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.